நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி பிரேக்கப்பை சந்திக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பார்ட்னரை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க முடியாமல் ரொம்பவே தவிக்கிறீங்களா? உங்கள் லவ் எப்பயுமே நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் லவ் ரொம்பவே முக்கியம். அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த அன்பு நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். நீங்கள் நார்மலான லைஃபு போரிங்கான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. பட் அதுவே ஒரு ஹெல்த்தியான ஒரு லவ்வபிளான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்புன்றது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான டைமை ஒதுக்கி அவங்களோட லவ்வை ஷேர் பண்ண மாட்றாங்க. நிறைய பேருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரேக்கப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியான கோவமும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால நிறையவே பிரேக்கப் ஆகுது. இதனால பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் நிறையவே சண்டையும் எரிச்சலும் உண்டாகுது. ஒரு கப்பிள் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களோட லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ்வை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே கண்டினியூஸாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். லவ் எவ்வளோ முக்கியமோ லைஃப்க்கு அதே மாதிரி ட்ரஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு வாட்டி ட்ரஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு. நீங்கள் டெய்லி அவங்களுக்கு கொடுக்குற ட்ரஸ்ட்டு தான் அவங்களோட லவ்வை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி நம்பிக்கையை வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களோட லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் அச்சீவ் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் லெவல் கண்டிப்பாக டெவலப் ஆகும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகும். ஹாப்பியான லைஃப்க்கு ட்ரஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ரெஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து தான் பாதிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு ரெஸ்பெக்டோடு நடந்துக்கணும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் லெவல் பெஸ்ட்டாக இருக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட லவ் அவங்களோட பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் உங்கள் பார்ட்னரோட ஓப்பனாக பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்னர்ஸ்குள்ளே க்ரியேட் ஆகிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அவங்க ஷேர் பண்ணுற லவ்வாக இருக்கட்டும் ரெண்டையுமே ஓப்பனாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஓப்பன் டாக் இருந்தால் மட்டும்தான் கப்புள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். நிறைய கப்புள்ஸ் நடுவில் பிரேக்கப் ஆகிறதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டைம், லேப்டாப், மொபைல் இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்கள் கூடவே இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பார்ட்னருக்கு உங்களை பற்றி தெரியாத விஷயம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓப்பனாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு லவ்வபிளான லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் கூட நம்ம ஒன்றா லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட ட்ரை பண்ணணும். லஞ்ச் டைமை டின்னர் டைமை ஷேர் பண்ணும்போது உங்களுக்குள்ள லவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. பட் நீங்கள் அந்த டைமில் உங்களோட பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுற அந்த விஷயம், அந்த லவ், அந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் லவ்வை கண்டிப்பாக டெவலப் ஆகும். வெளியில் போகும்போது ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ் இது எல்லாமே வரும். அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களோட லஞ்ச் டைம், டின்னர் டைம் உங்கள் பார்ட்னரோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மன அமைதியும் கிடைக்கும்.
இன்னும் பெட்டரான கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கணும், எங்களோட லவ் சக்ஸஸ் ஆகணும், எங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும். இப்படி ஒன்றா வேலை செய்கிறது மூலிமா நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக. அண்ட் 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்புள்ஸ் நடுவில் கண்டிப்பாக கசப்பான சம்பவம் நிறையவே நடந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மறந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்க மொமெண்ட்லேயோ நீங்கள் உங்கள் பார்ட்னரோட லவ்வை ஷேர் பண்ண இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் உங்களோட லவ் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும், உங்களுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாண்டிங் ரொம்பவே வீக் ஆகிடும். உங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பரான லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க.